என்னன்னாலும் கிச்சனில் நம்ம கிச்சன் எந்த ரூம் க்ளீன் பண்ணாலும் அப்படியே இருக்கும். ஆனால் கிச்சன் மட்டும் எப்படியா இருந்தாலும் பாத்திரங்கள் சேரும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து பொங்கி கொட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சுருந்த இதெல்லாம் அப்படியே மீதி இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் பிசுக்கு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு போட்ட பாத்திரங்கள், இதெல்லாம் எப்படியா இருந்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கிச்சன் மட்டும் நம்ம எப்போவுமே வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டோன்னா நம்ம நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல், சமையல் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை சீக்கிரம் அந்தந்த டைம்லேயே செய்திடணும். அப்புறமா செய்துக்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டோன்னா அது அப்படியே நம்ம வேலைகள் அதிகமாக்கிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மனம்தான் கொஞ்சம் மாதிரி டென்ஷன் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து எந்நேரமும் அதை சின்ன வேலையாகவே போயிடும். அப்பப்போ செய்து முடிக்க நம்மளுக்கு சின்ன வேலையாக போயிடும். அப்படியே நம்ம விட்டு வச்சுட்டோன்னா தான் வேலைகள் வந்து அதிகமாகும். அதனால் நம்ம வந்து சேர சேர சின்ன சின்ன வேலையாகவே செய்திடணும். சாப்பாடு செய்த உடனே அதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா பாத்திரங்களை கொஞ்சம் சேர சேர கழுவிடணும். இப்போ வந்து நான் வந்து அரிசி வாங்கியிருக்கோம். எப்போவுமே அரிசி வந்து மொத்தமாக வாங்கிறது நல்லது சொல்லுவாங்க. அது வந்து அரிசி காலியாகக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் அரிசியை வந்து நம்ம காலியான உடனே அரிசி மூட்டை வாங்கிடணும். வாங்கின உடனே இந்த மாதிரி அரிசி பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு தான் அரிசியை போடணும். அது மாதிரி அரிசியை வந்து நம்ம தனியாக வைக்கக்கூடாது. இந்த ஆழாக்கும் அரிசியையும் தனியாக பிரிக்கவே கூடாது. அரிசி எங்கே இருக்கோ அங்கே வந்து ஆழாக்கு வந்து இப்படி நிறைவாக தான் வச்சு வைக்கணும். அது மாதிரி அரிசிகளை வந்து அந்த கோணிலே வச்சிடக்கூடாது. அதனோட பாக்ஸ் என்னவோ அதில் வந்து போட்டு வைக்கணும். போட்டு ஃபுல்லாக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா அப்படி வைக்கும்போது அரிசியை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அரிசி ஆழாக்கில் வச்சு, ஆழாக்கோ படியோ கால்படியோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து அரிசி கூட தான் இருக்கணும். அந்த மாதிரி அம்மி, ஆட்டு உரல் எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து ஒற்றுமை வரும்னு சொல்லுவாங்க. அதனால் அரிசி வந்து வாங்கிட்டு வந்து கோணி பையோடு வச்சிடாதீங்க. அது கரெக்டாக அந்தந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். மூட்டையில் வச்சிங்கன்னா தண்ணி இந்த மூட்டையோடு வச்சிங்கன்னா இந்த நிலத்தடி ஈரப்பதம் பட்டு அரிசி வந்து ரொம்ப நமுத்து போன மாதிரி இருக்கும். அதனால் சாப்பாடு நல்லாவே இருக்காது. அரிசி வாங்கின உடனே வெயிலில் கொஞ்சம் காய வச்சுட்டு தான், அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுலனாச்சும் நல்லா வீட்டுக்குள்ளேயே பரப்பி காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டெய்னரில் போடுங்க. இப்போ நான் கண்டெய்னரில் போட்டு காய வச்சுட்டு தான் அப்புறமா தான் இது மாதிரி இதில் போடுவேன். இப்போ கோணியோடையே அதில் கொட்ட முடியாது. அதனால் இதில் கொட்டிட்டு காய வச்சுட்டு தான் எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் அரிசியில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை, இந்த வாசனை பொருட்களை கொஞ்சம் போட்டிங்கன்னா பூச்சி வராது. காய வச்சிங்கன்னா சுத்தமாக பூச்சி வராது. அடுத்தது நல்லா மூடி வைக்கணும். மூடி வைக்கலைன்னா இந்த கரப்பாம்பூச்சி அதெல்லாம் போய் முட்டை விட்டு வச்சிருது. அடுத்தது வந்து இதெல்லாம் எடுத்து அந்தந்த பொருளை கரெக்டாக எடுத்து வச்சிங்கனாலுமே கிச்சன் நீட் ஆகிடும். சமையல் எது பண்ணாலும் உடனே மூடி வச்சிடணும். அது மாதிரி உரல், அம்மிலாம் தூரமாக இருக்கக்கூடாது. உரலும் அம்மியும் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்து சாஸ்திரம். இப்போ வந்து நான் ஓரளவு மேடையை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எத்தனை முறை பண்ணாலும் இப்படியே தான் இருக்கும். ஆனால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நான் அந்த அரிசி இதில் கொட்டிட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரத்தை கழுவிட்டேன்னா எனக்கு கிச்சன் வேலை, லஞ்ச் எல்லாமே ஓவர். இப்போ இங்கே அரிசி மூட்டை வச்சுருந்த இடம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பொருளையும் ஒரு இடத்துல கரெக்டாக வைக்கும்போது நமக்கு இடம் வந்து ஃப்ரீயாக தெரியும். இல்லை வீடு ரொம்ப குட்டியாக தெரியும், சின்ன வீடாக தெரியும். அதனால் நம்ம பொருளை எடுத்து ஓரளவு மோஸ்ட்லி நம்ம ஷெல்ஃப்லேயே தான் வைக்கணும். நிறைய பொருட்களை ஷெல்ஃபில் வைக்கணும். அதுக்கப்புறம் அழகாக அடுக்கி வைக்கணும். அப்படிங்கும்போது இடம் நீட்டாக நல்லா விஸ்தாரமாக தெரியும். சின்ன இடம் கூட நல்ல பெரிய இடமா வீதியாக நல்லா விஸ்தாரமாக தெரியும். அதனால் இப்போ வந்து நான் வந்து அரிசியெல்லாம் போட்டு கொட்டி வச்சிட்டேன். கொட்டி வச்சுட்டு கொஞ்சம் லவங்கப்பட்டெல்லாம் போட்டேன். கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரத்தை கழுவ வேண்டிய வேலை தான். ஓரளவு முடிச்சிட்டேன்.